Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா உங்க ஆதார் கார்டு அட்ரஸை நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க மொபைல் மூலமாவே ஈஸியா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் செய்து ஆல் இந்த ஆப்ஷனையும் எனேபிள் செய்யுங்க. அப்பதான் நம்ம சேனல் வீடியோ நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆகாம கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் உங்க குரோம் ப்ரௌசரை ஓபன் பண்ணுங்க. அதுல myaadar.uidai.government.in இப்படி சர்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல ஃபர்ஸ்ட் இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல லாகின் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் இந்த பேஜ்ல என்டர் ஆதார் நம்பர், இதுல உங்க ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்டர் கேப்சா, இந்த கேப்சாவை பார்த்து அப்படியே இந்த பாக்ஸ்ல என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க லாகின் வித் ஓடிபி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க உங்க ஆதார்ல கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இதுல என்டர் பண்ணிட்டு லாகின் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல அட்ரஸ் அப்டேட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் இந்த பேஜ்ல ரெண்டு ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகுது பாருங்க. இதில் உங்கள் அப்பா, அம்மா, ஒய்ஃப், ஹஸ்பண்ட் இப்படி ஃபேமிலியில் உள்ள யாருக்காச்சும் ப்ரூஃப் வச்சு நீங்கள் ஆதார் கார்டு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா இந்த செகண்ட் ஆப்ஷன் ஹெட் ஆஃப் ஃபேமிலி பேஸ்டு அட்ரஸ் அப்டேட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி இந்த செகண்ட் ஆப்ஷன் ஹெட் ஆஃப் ஃபேமிலி பேஸ் பண்ணி அட்ரஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துக்கோங்க. நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்டேட் ஆதார் ஆன்லைன் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஆதார் கார்டு அட்ரஸை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த அப்டேட் ஆதார் ஆன்லைன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜில் ப்ரொசீட் டு அப்டேட் ஆதார் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அட்ரஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் கீழே இருக்க ப்ரொசீட் டு அப்டேட் ஆதார் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் இந்த பேஜில் ஆல்ரெடி உங்க ஆதார்ல இருக்க அட்ரஸ் எல்லாமே ஷோ ஆகும். இந்த பேஜை கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணும்போது இதுல உங்க புதிய அட்ரஸ் என்டர் பண்றது போல இருக்கும். ஃபர்ஸ்ட் கேர் ஆஃப், இதுல ஆனா இருந்தா சன் ஆஃப்னு போட்டு உங்க அப்பா பேரை என்டர் பண்ணுங்க. இது பொண்ணா இருந்தா டாட்டர் ஆஃப்னு போட்டு உங்க அப்பாவோட நேமை என்டர் பண்ணுங்க. இது உங்களுக்கு மேரேஜ் ஆச்சு அப்படின்னா ஒய்ஃப் ஆஃப்னு போட்டு ஹஸ்பண்டோட நேமை என்டர் பண்ணுங்க. இதுல நீங்க இங்கிலீஷ்ல நேம் எழுதுனதும் கீழே ஆட்டோமேட்டிக்காவே தமிழ்ல நீங்க எழுதின நேம் ஷோ ஆகும். அந்த நேம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருந்துச்சுன்னா கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி உங்க நேமை சரியா என்டர் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதுல உங்க வீட்டு நம்பரை டைப் பண்ணுங்க. டைப் பண்ணதும் கீழே தமிழ்ல ஷோ ஆகும். தமிழ்ல தப்பா தான் இருக்கும். அதை சேஞ்ச் பண்றது எப்படின்னா இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு வீட்டு நம்பரை சரியா என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்க ஸ்ட்ரீட் நேம், அதாவது உங்க தெரு நேமை என்டர் பண்ணுங்க. அப்புறம் உங்க ஏரியா நேமை இதுல என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்க வீட்டு பக்கம் லேண்ட்மார்க் ஏதாவது இருந்தா என்டர் பண்ணுங்க, இல்லைன்னா வேண்டாம். நெக்ஸ்ட் உங்க பின்கோட் நம்பரை என்டர் பண்ணுங்க. பின்கோட் நம்பரை என்டர் பண்ணதும் டிஸ்ட்ரிக்ட் மற்றும் ஸ்டேட் ஆட்டோமேட்டிக்காவே ஷோ ஆகும். நெக்ஸ்ட் வில்லேஜை கிளிக் பண்ணி உங்க வில்லேஜ் நேமை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதும் உங்க போஸ்ட் ஆஃபீஸ் நேம் ஆட்டோமேட்டிக்காவே ஷோ ஆகும். அப்புறம் இந்த மேனுவல் அப்லோட் இந்த ஆப்ஷன் ஆன்லே இருக்கட்டும். நெக்ஸ்ட் செலக்ட் வேலிட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் டைப் இதை கிளிக் பண்ணி எந்த டாக்குமெண்ட் யூஸ் பண்ணி உங்க ஆதார் கார்டு அட்ரஸை சேஞ்ச் பண்ணணுமோ அந்த டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் ஷோ ஆகும். இதுல ஓகே இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வியூ டீடைல்ஸ் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்க டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுங்க. இந்த டாக்குமெண்ட்டை நம்ம சாதாரணமா கேமரால போட்டோ எடுத்து அப்லோட் பண்ண முடியாது, ஏன்னா அதுல எம்பி அதிகமா இருக்கும். ஸோ நமக்கு எம்பி அளவு ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கணும். அதுக்கு தான் இமேஜ் கன்வெர்ட்டர் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுல உங்க டாக்குமெண்ட்டை ஜேபிஜி இல்லைன்னா பிஎன்ஜி இல்லைன்னா ஜேபிஇஜி இதுல ஏதாவது ஒரு ஃபார்மேட்ல போட்டோவை கன்வெர்ட் பண்ணி கேலரியில சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் சேவ் பண்ணி வச்சிருக்க டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணுங்க. இப்போ இதுல கிரீன் கலர்ல ஷோ ஆனாதான் டாக்குமெண்ட் அப்லோட் ஆயிருக்கும். அதை செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல நீங்க இப்போ என்டர் பண்ண புதிய அட்ரஸ் ஷோ ஆகும். அதை செக் பண்ணுங்க. அட்ரஸ் தப்பா இருந்துச்சுன்னா மேலே இருக்க எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்க அட்ரஸை கரெக்டா என்டர் பண்ணுங்க. அட்ரஸ் கரெக்டா இருந்துச்சுன்னா கீழே இருக்க செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் பேமெண்ட் பண்ற பேஜ் ஷோ ஆகும். இதுல நம்ம 50 ரூபீஸ் பே பண்றது போல இருக்கும். அடுத்து இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு கீழே 2 பேமெண்ட் மெத்தட் இருக்கு. இதுல உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பேமெண்ட் பண்ண நிறைய மெத்தட் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுல உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. நான் இதுல டெபிட் கார்டு ஆப்ஷனை செலக்ட் பண்றேன். நெக்ஸ்ட் இதுல உங்க ஏடிஎம் கார்டு நம்பரை என்டர் பண்ணுங்க.
அப்புறம் எக்ஸ்பைரி டேட்டை என்ட்ரு பண்ணுங்க. அப்புறம் சிசிவி நம்பர், இது ஏடிஎம் கார்டுக்கு பேக்கில் 3 டிஜிட்ஸ்ல இருக்கும் பாருங்க, அதை பார்த்து என்டர் பண்ணுங்க. அப்புறம் நெய்ம் ஆன் கார்டு, இதில் நெய்மை என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு கீழே இருக்க ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்கள் பேங்க்ல கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதை இதில் என்டர் பண்ணிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஷோ ஆகும். இதில் உங்கள் அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பை வந்து தேவைப்பட்டுச்சுன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் எஸ்ஆர்என் நம்பர் இருக்கும், அதை வச்சு உங்கள் ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம். இனி ஒரு மாதத்துக்குள்ள உங்கள் ஆதார் கார்டு அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.